இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன். இன்று 2ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2015ஆம் ஆண்டு மலர்ந்திருக்கும் இந்த புதிய நாள் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான நாளாக அமைவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்டின் வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். %60 எச்சரிக்கை பழங்களற்ற சிகரெட் பாக்கெட்டுகளை கைப்பற்ற நடவடிக்கை. அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் நிஷா பிஸ்வால் இன்று அதிகாலை நாட்டை வந்தடைந்தார். கட்டுநாயக்க விமான நிலையத்தின் வாடகை வாகனங்களின் கட்டணங்கள் குறைப்பு. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கு பொறுப்பான அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் நிஷா பிஸ்வால் இன்று அதிகாலை நாட்டிற்கு வருகை தந்துள்ளார். 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாட்டிற்கு வருகை தந்துள்ள பிஸ்வால் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட உயர்மட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது. தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கு பொறுப்பான அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் நிஷா பிஸ்வால் யாழ்ப்பாணத்திற்கும் விஜயம் செய்யவுள்ளார். இதேவேளை பொதுநலவாய அமைப்பின் செயலாளர் நாயகம் கமலேஷ் சர்மா இன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடவுள்ளார். கமலேஷ் சர்மா நேற்று முன்தினம் நாட்டிற்கு வருகை தந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. சந்தையில் காணப்படும் 60% எச்சரிக்கை படங்களற்ற சிகரெட் பாக்கெட்டுகளை கைப்பற்றுவதற்கான நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் குறிப்பிடுகின்றது. அவ்வாறான சிகரெட் பாக்கெட்டுகள் போலீசாரினால் கைப்பற்றப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோஹன கூறினார். எச்சரிக்கை படங்களற்ற சிகரெட் பாக்கெட்டுகளை விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். இதேவேளை சிகரெட் பாக்கெட்டுகளின் 80% மேலுரையில் எச்சரிக்கை படங்களை இணைப்பது தொடர்பான சட்டமூலத்திற்கு அமைச்சரவையின் அனுமதி கிடைத்துள்ளது. குறித்த சட்டமூலம் எதிர்வரும் சில தினங்களில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் என அமைச்சரவையின் பேச்சாளர் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்தார். புதிதாக ஸ்தாபிக்கப்பட்டுள்ள அதிகார சபையினால் வழங்கப்படும் பரிந்துரைகள் அடங்கிய சுகாதார எச்சரிக்கை படங்கள் 6 மாதத்திற்கு ஒருமுறை மாற்றப்பட வேண்டும் எனவும் விதிமுறைகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டினார். சுதந்திர தின அணிவகுப்பிற்கு போலீஸ் உட்பட முப்படைகளைச் சேர்ந்த 5000 பாதுகாப்பு பிரிவினரை ஈடுபடுத்த உள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இராணுவம், விமானப்படை, கடற்படை மற்றும் போலீசாரான சுமார் 5000 பேர் சுதந்திர தின அணிவகுப்பில் பங்கேற்க உள்ளதாக அமைச்சின் ஊடக மத்திய நிலையத்தின் பதில் பணிப்பாளர் பிரிகேடியர் ஜெயநாத் ஜெயவீர தெரிவித்தார். பத்ரமுல்லை பாராளுமன்ற கட்டிட தொகுதிக்கு முன்னால் நடைபெறவுள்ள சுதந்திர தின நிகழ்வுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதேவேளை இம்முறை சுதந்திர தின அணிவகுப்பில் பாடசாலை மாணவர்களை இணைத்துக் கொள்ளப் போவதில்லை என உள்நாட்டு அலுவலக அமைச்சர் ஜோசப் மைக்கேல் பெரேரா தெரிவித்தார். சுதந்திர தின கொண்டாட்டங்கள் மிகவும் எளிமையான முறையில் சிறப்பாக நடைபெற உள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் பனிஸ் உள்ளிட்ட பேக்கரி உற்பத்திகளின் விலை ₹1 குறைக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது. இதற்கமைய கோதுமை மா பேக்கரி உற்பத்திகளின் விலையை ₹1 முதல் ₹5 வரையில் குறைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக சங்கத்தின் தலைவர் NK ஜெயவர்தன குறிப்பிடுகின்றார். இதேவேளை கடந்த வெள்ளிக்கிழமை நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் பானின் விலை ₹6 குறைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். ₹824 மில்லியன் தீர்வை வரி மோசடி தொடர்பில் சுங்கப்பிரிவு விரிவான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. ₹824 மில்லியன் பெறுமதியான துணிகள் தீர்வை வரி செலுத்தப்படாது நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக சுங்க பேச்சாளர் லெஸ்லி காமினி குறிப்பிட்டார். இப்பலோகம மற்றும் கெக்கிராவ பகுதிகளில் உள்ள முதலீட்டு சபையின் பொறுப்பில் இல்லாத 2 தொழிற்சாலைகளால் கடந்த வருடம் இந்த துணிகள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஆடைகள், உதிரி பாகங்கள் அடங்கிய 350க்கும் அதிகமான கொள்கலன்கள் வரி மோசடி செய்யப்பட்டு நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக சுங்க பேச்சாளர் தெரிவித்தார். வரிகள் எதுவுமின்றி இவை சந்தைக்கு விநியோகிக்கப்பட்டதால் அரசாங்கத்திற்கு ₹35 கோடி வரி வருமானம் இழக்கப்பட்டுள்ளதாகவும் லெஸ்லி காமினி மேலும் குறிப்பிட்டார்.
கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் வாடகை வாகனங்களின் கட்டணங்கள் குறைக்கப்பட்டுள்ளன. කටුනායක ජාත්‍යන්තර ගුවන්තොටුපළේ ආරම්භයේ සිටම පවත්වාගෙන යන ලබන කුළුගත සේවය හඳුන්වනු ලබන්නේ බණ්ඩාරනායක ජාත්‍යන්තර ගුවන්තොටුපළ කුළුගත සේවය යනුවෙන් BIATS වශයෙන් හඳුන්වන්නේ අපි இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹினுடன் நாம் தற்போது தொலைபேசியூடாக இணைந்து கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் கிருஷ்ணன். இன்றைய வானிலையை பொறுத்தவரையில் கிழக்கு ஊவா மாகாணங்களின் பல இடங்களிலும் மழை பெய்யக்கூடும். இதேவேளை ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் மழை பெய்யக்கூடும். பிற்பகலில் அல்லது மாலை வேளைகளில் மத்திய சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களின் பல இடங்களிலும் இதேவேளை காலி மாத்திரை மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டில் வடகிழக்கு பருவப்பேச்சுக்குரிய காலநிலை நிலவுகின்றது. இவ்வாறான வேளையில் வடக்கில் பருவப்பேச்சுக்குரிய காற்று சற்று வலுவடைந்துள்ளது. இதன் காரணத்தினால் நாட்டிலும் நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்களிலும் காற்றின் வேகம் மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டரிலும் கூடுதலாக அதிகரித்து வீசக்கூடும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் பொத்துவில் தொடக்கம் அம்பாந்தோட்டை ஊடாக காலி வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் காற்று வடகிழக்கு திசையிலிருந்து வீசுவதுடன் இதன் வேகம் மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டராகவும் காணப்படும். நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்களில் சில சமயங்களில் காற்றின் வேகம் மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரையில் அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிரதேசங்கள் இடைக்கிடையே கொந்தளிப்பாக காணப்படும். நன்றி அந்த வானிலை தொடர்பான தகவல்களை வழங்கியமைக்கு.